பிரைஸ் தி லார்ட். அபிஷேக அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையின் சார்பாக இந்த ஆராதனைக்கு நாங்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நாம் ஜெபம் செய்து இந்த ஆராதனையை ஆரம்பிப்போம். அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, என் மிகவும் நல்லவர், உம்முடைய கிருபை எந்நாளும் உள்ளது. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இஸ்ரவேல் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, மேலானது. உம்முடைய கிருபை நீர் எங்களுக்கு தந்து ஆண்டவரை இம்மட்டுமாக நீர் எங்களை வழிநடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, ஆலயங்கள் திறக்கப்படும்படியாக நீ செய்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலேயும் ஆண்டவரே எங்களை உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பரிசு ரத்தத்தினாலே அடியாளையும் அடியார்களையும் கழுவி சுத்தம் செய்யும். தேவ சமூகத்திலே கிட்டி நெருங்கி சேருகிற பாக்கியத்தை இந்த நாளிலே எங்களுக்கு நீர் கட்டளையிடுவீராக. ஒவ்வொரு பாடல் மூலமாகவும், ஆராதனையின் மூலமாகவும், வேத வசனத்தின் மூலமாகவும் தேவ சமூகத்தை அனுபவிக்க ஆண்டவரே இயேசுவே, பாவம் மண்டையிலே கிட்டி நெருங்கி சேர எங்களுக்கு உதவி செய்யும். அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஏனோக்கு ஆண்டவரே உம்மோடு சஞ்சரித்தான், he walked with God என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அது போல ஒவ்வொரு நாளும் இந்த பூமியிலே உம்மோடு நடக்கிறவர்களாக நீர் எங்களை மாற்றுவீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உமக்கே மகிமையை செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து இந்த ஆராதனை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆவிக்குள்ளாக்கி ஆண்டவரே இயேசுவே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் மிகவும் நல்லவர். நம்முடைய தொடர்ந்தேர்ச்சியான ஜெபங்களை கேட்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் கர்த்தருடைய நாளிலே, that is 6th of September 2020, நாம் கர்த்தருடைய ஆலயங்களை திறக்கும்படியாகவும் ஆலயத்திலே ஆராதனை செய்யும்படியாகவும் தேவன் உதவி செய்திருக்கிறார். இப்படியாகவும் நாம் ஆவிலே ஒருமனப்பட்டவர்களாக வார நாட்களிலே நாம் கண்டு நாம் கர்த்தரை ஒரு மனதோடு துதிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, கர்த்தரிலே நாம் வேரூன்ற நம்முடைய விசுவாசம் கட்டி எழுப்பப்பட இது மிகவும் ஒரு பிரயோஜனமான ஒரு காரியமாக அமைந்திருக்கிறது. ஆகவே நாம் மகிழ்ச்சியோடு நாம் கர்த்தரை பாடுவோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். பாடுவோம். காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். ஹல்லேலூயா. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பெலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பெலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எனக்கு எதிராய் ஓர் பாளையம் இறங்கி என் மேல் ஓர் யுத்தம் வந்தாலும், எனக்கு எதிராய் ஓர் பாளையம் இறங்கி என் மேல் ஓர் யுத்தம் வந்தாலும், பயப்படேன் எதிராளி நிமித்தமாய் செவ்வையான பாதையில் நடத்திடுவார்.
பயப்படேன் எதிராளி நிமித்தமாய் செவ்வையான பாதையில் நடத்திடுவார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். உன்னதத்தில் மறைவாக ஒளி தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். உன்னதத்தில் மறைவாக ஒளி தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எங்கள் முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே. எங்கள் முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே. தமுகத்தை தேடுவேனே, கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். தமுகத்தை தேடுவேனே, கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். என்னுள்ள ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கே என்றென்றும் காத்திருக்கும். என்னுள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கே என்றென்றும் காத்திருக்கும். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறிடார். எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறிடார். தமக்கென்றும் பயந்தீடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்றும் பயந்தீடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். ஹல்லேலூயா.
தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்து என்னை மறைப்பார். உன்னதத்தில் மறைவாக ஒளித்து என்னை பாதுகாத்து உயர்த்துவார் கன்மலை மேல். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த பாடல் மட்டுமல்ல, கர்த்தரை பாடுகிற ஒவ்வொரு பாடலையும் காலை மாலை எவ்வேளையும் நாம் கர்த்தரை பாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். Hallelujah. We are going to sing in English hymn, Savior, more than life to me. I am clinging close to thee. ரட்சகா, என்னுடைய ஜீவனை பார்க்கலும் நீர் எனக்கு மிகவும் முக்கியமானவர் ஆண்டவரே. Savior, you are more than life to me. I am clinging close to thee. இந்த பாடலை பாடுவோம். Every day, every hour, let me feel thy cleansing power. நான் கருத்தை உணர்ந்து இந்த ஆங்கில பாடலை நாம் பாடுவோம். Savior, more than life to me, I am clinging close to thee. Let thy precious blood apply, keep me ever near thy side. Every day, every hour, let me feel thy cleansing power. May thy tender love to me bind me closer, Lord, to thee. Through this changing world below, lead me gently as I go. Trusting thee, I cannot stray. I can never lose my way. Every day, every hour, let me feel thy cleansing power. May thy tender love to me bind me closer, Lord, to thee. Let me love thee more and more, till this fleeting life be o'er, till my soul is lost in love, in a brighter world above. Every day, every hour, let me feel thy cleansing power. May thy tender love to me bind me closer, Lord, to thee. Hallelujah. அவருடைய அன்பு, அவருடைய உருக்கமான அந்த அன்பு ஒவ்வொரு நாளும் நம்மை அவரோடு இணைத்துக் கொள்வதாக பாட்டுக்காரர் மிகவும் உருகி பாடுகிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரம் உம்முடைய அந்த சுத்திகரிக்கிற வல்லமையை நான் உணரட்டும் ஆண்டவரே என்று பாடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். இந்த COVID-19 என்று சொல்லுகிறோம். We don't say it as COVID-20. It started last year actually. 2019ல ஆரம்பித்தது. இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்துல இந்த செப்டம்பர் மாதம் வரைக்கும் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் இதில் மரித்து இருக்கிறார்கள். அஃபெக்டட் மாத்திரமல்ல, மரித்து இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் கிருபையாக நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாமோ நம்முடைய குடும்பத்தாரோ எதுவும் இதில் சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். Don't think it is just something like I am lucky so I am safe, or I am very precautious so I am safe. நான் வந்துட்டு ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறேன், என்னை காத்துக் கொள்ளுகிறேன், அதனால இந்த வைரஸ் என்னை அட்டாக் பண்ணல, அல்லது நான் ரொம்ப லக்கி பர்சன், எனக்கு இதெல்லாம் வராது அப்படி நினைத்துக் கொள்ளாதீர்கள். கர்த்தர் தான் கிருபையாக நம்மை காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, என் மேல் உள்ள நீ சர்வ நன்மைக்காக நான் என்ன செய்வேன் உமக்கு என் இயேசு பரா. ஹல்லேலூயா.
ஒரு பழைய பாடல், மகிழ்ச்சியாக நாம் பாடலாம். நன்றியுள்ள இதயத்தோடு ஏதோ கேட்டுக்கொண்டிராதபடி தெரிந்தவர்கள் கூட சேர்ந்து பாடுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். மிகவும் அருமையான பாடல். என் மேலுள்ள நின் சர்வ நன்மைகளுக்காக நான், என் மேலுள்ள நின் சர்வ நன்மைகளுக்காக நான் என்ன செய்வேன் உமக்கென் இயேசுபராம். இப்போ என்ன செய்வேன் உமக்கென் இயேசுபராம். நன்றியால் என்ற உள்ளம் பொங்கி வழியுதே, நன்றியால் என்ற உள்ளம் பொங்கி வழியுதே. இன்று வரையும் என்னை காத்ததாலே தேவா, இன்று வரையும் என்னை காத்ததாலே. பாவத்தினின்று எந்த ஆவி உயிர்ப்பிக்க, பாவத்தினின்று எந்த ஆவி உயிர்ப்பிக்க, சாப சிக்ஷை சகித்த தேவசுதாம், மகா சாப சிக்ஷை சகித்த தேவசுதாம். என்னை அனுதினம் அன்போடு நடத்திடும், என்னை அனுதினம் அன்போடு நடத்திடும் பொன் இயேசுவே அனந்தம் ஸ்தோத்திரமே. எந்தன் பொன் இயேசுவே அனந்தம் ஸ்தோத்திரமே. முற்று மூடிய என்னை காத்து நடத்திட, முற்று மூடிய என்னை காத்து நடத்திட, சத்துவம் ஈந்திடும் நண்பன் நீரே. திரு சத்துவம் ஈந்திடும் நண்பன் நீரே. சாதன் வலப்புறத்தில் நாதன் நீரேலைக்காய், சாதன் வலப்புறத்தில் நாதன் நீரேலைக்காய். பாதம் வேண்டியே நிற்கும் பாக்கியனே, பொன்னின் பாதம் வேண்டியே நிற்கும் பாக்கியனே. குற்றம் குறைகள் இன்றி கோதில்லா ஜோதியில், குற்றம் குறைகள் இன்றி கோதில்லா ஜோதியில், முற்றும் என்னை நிறுத்த வல்லவரே தேவாயின், முற்றும் என்னை நிறுத்த வல்லவரே. இந்நீலம் தண்ணீரை தாங்கிடும் நாளெல்லாம், இந்நீலம் தண்ணீரை தாங்கிடும் நாளெல்லாம். ஏத்துவேனையும் திருநாமமதை, ஏழை ஏத்துவேனையும் திருநாமமதை. என் மேலுள்ள நின் சர்வ நன்மைகளுக்காக நான், என் மேலுள்ள நின் சர்வ நன்மைகளுக்காக நான் என்ன செய்வேன் உமக்கென் இயேசுபரா. இப்போ என்ன செய்வேன் உமக்கென் இயேசுபரா. நன்றியால் எந்தன் உள்ளம் பொங்கி வழியுதே, நன்றியால் எந்தன் உள்ளம் பொங்கி வழியுதே. இன்று வரையும் என்னை காத்ததாலே தேவா, இன்று வரையும் என்னை காத்ததாலே. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்த அந்த சர்வ நன்மைகள், என் மேல் உள்ள சர்வ நன்மைகள், இதை பாடும்பொழுது we have to think of every blessing the Lord has bestowed upon us. நம்முடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே தேவன் பொழிந்தொழி இருக்கிற ஒவ்வொரு நன்மையும் நினைத்து நினைத்து நாம் பாட வேண்டும். அவர் சொல்லுகிறார், என்னை அனுதினம் அன்போடு நடத்திடும். ஹல்லேலூயா. Every day the Lord is leading us with his loving hand. அன்போடு அவர் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. குற்றம் குறைகளின்றி கோதில்லா ஜோதியில் என்னை நிறுத்த வல்லமையுள்ளவர். தாதன் வலப்புறத்தில் இயேசுவானவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பாவத்திலே நாம் சரிக்கு விழும் பொழுது நாம் அதிலே மடிந்து போய் விடாதபடி பரிந்து பேசி நம்மை தூக்கி எடுக்கிற தெய்வம். என்னை அனுதினம் தாதன் வலப்புறத்தில்
அந்த குற்றம் குறைகள் நாம் பாடுவோமா? என்னை அனுதினம் அன்போடு நடத்திடும், என்னை அனுதினம் அன்போடு நடத்திடும் பொன் இயேசுவே அனந்தம் ஸ்தோத்திரமே, எந்தன் பொன் இயேசுவே அனந்தம் ஸ்தோத்திரமே. சாதன் வலப்புறத்தில் நாதன் நீரேழைக்காய், சாதன் வலப்புறத்தில் நாதன் நீரேழைக்காய், பாதம் வேண்டியே நிற்கும் பாக்கியனே, பொன்னின் பாதம் வேண்டியே நிற்கும் பாக்கியனே. குற்றம் கூரைகளின்றி கோதில்லா ஜோதியில், குற்றம் கூரைகளின்றி கோதில்லா ஜோதியில், முற்றும் என்னை நிறுத்த வல்லவரே தேவா, முற்றும் என்னை நிறுத்த வல்லவரே. இந்நீலம் தன்னில் ஏழை தங்கிடும் நாளெல்லாம், இந்நீல தன்னில் ஏழை தங்கிடும் நாளெல்லாம், ஏத்து வேணியும் திருநாமமதை, ஏழை ஏத்து வேணியும் திருநாமமதை. ஹல்லேலூயா. சிறிது நேரம் கர்த்தரை நன்றியோடு துதிப்போம். பாடினது போல, ஆண்டவரே என் மேலுள்ள சர்வ நன்மைகளுக்காக நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? What shall I render unto the Lord for all his benefits toward me? I will take up the cup of salvation and call upon the name of the Lord. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து நாம் ஆராதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகத்திலே 150 சங்கீதத்தின் கடைசி வசனத்திலே கர்த்தர் இதை எழுதி வைத்திருக்கிறார். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேர் மரித்து விட்டார்கள், உயிரோடு இருந்தாலும் கர்த்தரை அறியாமல் இருக்கிறார்கள். கர்த்தரை அறியும் பாக்கியத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்து அவரை துதிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. அவரை துதிக்கிறதுனால அவருடைய மகிமை பெருகுவதல்ல, நாம் அவரை துதிப்பதனால் அவர் நம் மத்தியிலே இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய பிரசனத்தை தந்து நம்மை மகிழ்ச்சியாக்குகிறார். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், நன்றி செலுத்துங்கள், துதியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியம் தந்தவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கோடா கோடி ஜனங்கள் இந்த பூமியில இருக்கும் பொழுது அடியார்களை தெரிந்து கொண்டு ரட்சித்து மீட்டெடுத்தவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய பரிசு ரத்தத்தினால் கழுவி ஆண்டவரே எங்களிடத்திலே அன்பு கூர்ந்த ஆண்டவரே ரத்தத்தினால் எங்களை கழுவி உம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசார்களுமாக்கின உமக்கு என்றென்றைக்கும் மகிமையும் வல்லமையும் உண்டாய் இருப்பதாக உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஐயா. ஓ ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் கடல் மணலை பார்க்கிலும் அதிகமாக இருக்கிறதா ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதை எத்தனை பேர் ஒத்துக்கொள்ள முடியும்? சங்கீதக்காரன் சொல்லுகிறார், Lord, I cannot count how many counsels, how many times your thoughts were towards me. If I am going to count, they are more than number than the sand. எத்தனை முறை நீர் என்னை எண்ணினீர், எத்தனை முறை உங்களுடைய சிந்தனைகள் என் பக்கமாக திரும்பின, எத்தனை முறை நீ எனக்கு ஆலோசனை தந்தீர் என்று நான் எண்ண போனால் அவை கடல் மணலை பார்க்கிலும் அதிகமாக இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரர் 139 சங்கீதத்திலே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம், அவைகள் நான் எண்ண போனால், if I am going to count them, மணலை பார்க்கிலும் அதிகமா. நான் விழிக்கும் போது இன்னும் மண்டையிலே இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So God is always thinking about us. நாம் ஒருவேளை கர்த்தரை மறக்கலாம், நம்முடைய நினைவுகளிலே தேவனை மறந்துவிட்ட ஆபத்து காலத்தில் மட்டும் இயேசுவே என்று நாம் சொல்லலாம். ஆனால் அவர் அப்படி அல்ல. Every moment he is thinking about us. Hallelujah. The Lord has been mindful of us. He will bless us. Amen. Hallelujah. 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 நன்றியோடு பாடலாமா?
They are more in number than the sand. They are great and glorious and grand. His blessings are more in number than the sand. கடல் மணலிலும் அதிகமானதே மகிமையும் ஆசிங்காரமானதே அவனை கடல் மணலிலும் அதிகமானதே. ஒரு முறை கூட நாம் பாடுவோம் உணர்ந்து. Hallelujah, they are more in number than the sand. They are great and glorious and grand. His blessings, oh his blessings, they are more in number than the sand. அவருடைய நன்மைகளை நினைத்து நன்றியோடு நாம் பாடுவோம். They are more in number than the sand. They are great and glorious and grand. His blessings are more in number than the sand. கடல் மணலிலும் அதிகமானதே மகிமையும் ஆசிங்காரமானதே அவனன்மை கடல் மணலிலும் அதிகமானதே. நீங்கள் ஒருவேளை இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை பார்த்து இது இல்லையே அது இல்லையே இந்த வருத்தம் என்று சொல்லி நீங்கள் ஆத்மாவிலே துவண்டு போயிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய நன்மைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். அதை நினைக்க நினைக்க நம்முடைய இருதயம் நன்றியால் நிரம்பும். அந்த 10 குஷ்டரோகிகள் தூரத்திலிருந்து கத்தினார்கள், இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும். இயேசுனார், நீங்கள் போய் ஆசைகள் உங்களை காண்பீங்கள். அவள் போகிற வழியிலே சுஸ்தமானார்கள். 9 பேரு சுகமாயிட்டேன்னு தெரிஞ்சவன அப்படியே டாட்டா காமிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த 10 பேர்ல ஒரு குஷ்டரோகி மாத்திரம் சுகமானதை கண்டு ஓடி வந்து இயேசுவின் பாதத்திலே விழுந்து சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்திலே விழுந்து சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் செலுத்தினான். சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டார்கள். 10 பேரும் கூப்பிட்டார்கள். தூரத்திலிருந்து கூப்பிட்டாங்க, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். சுகம் கிடைச்ச உடனே 9 பேர் போயிட்டாங்க. ஆனா ஒருத்தன் வந்து மறுபடியும் சத்தத்தை உயர்த்தி நன்றி செலுத்தினான். கர்த்தர் கேட்டார், சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? பாருங்க, எண்ணி கேட்கிறாரு பாருங்க. நம்முடைய ஆண்டவர் எப்படி பாருங்க, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துறது இந்த அந்நியனே ஒழிய வேற ஒருத்தரையும் காணலையே. சமாரியன் தான் திரும்பி வந்தான். மற்ற 9 பேர் யூதர்கள் ஏசப்பாட்ட நன்மையை வாங்கிட்டு டாட்டா சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப கர்த்தர் சொன்னார், மற்ற 9 பேர் எங்கே? ஆண்டவர் நம்முடைய இருதயத்துல நம்மகிட்ட கேட்கறது, நன்றி இருக்கிறதா? உனக்கு எவ்வளவு நன்மைகளை நான் செய்தேனே. Do you have a grateful heart? Just remember what all the Lord did to you throughout this week. Just remember what the Lord did to you in the past. Then what happened? அதோட விட்டுடல. ஆண்டவர் எங்கேன்னு கேட்டுட்டு உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்லி ரட்சிப்பை கொடுத்து சமாதானத்தோட போ என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். அந்த 9 பேருக்கு அது கிடைக்கல. சுகத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா நன்றி உள்ள இதயத்தோடு இருந்தவனுக்கு ரட்சிப்பு கிடைச்சது, சமாதானம் கிடைச்சது. ஹல்லேலூயா. நாம எப்ப கர்த்தர்ட்ட திரும்பி வந்து நன்றி சொல்லுகிறோமோ, அடிஷனல் பிளெஸிங்ஸ் வில் பி ஆடட் இன் அவர் லைஃப். அதை மறக்கவே கூடாது. எது கிடைக்குதோ நன்றி சொல்றோம். சாப்பாட்டுக்காக நன்றி, எனக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல உடைகளுக்காக நன்றி, எனக்கு கொடுத்திருக்கிற வீட்டிற்காக நன்றி, குடும்பத்திற்காக நன்றி, பிள்ளைகளுக்காக என்ன கொடுத்திருக்கிறார், எந்தெந்த நன்மைகளை செய்திருக்கிறார் நன்றி சொல்லும் பொழுது நீங்கள் கேட்காமலேயே புதிய கூடுதலான ஆசீர்வாதங்களை தேவன் தருவார். ஒரு முறை கூட பாடலாமா? They are more in number than the sand. Hallelujah. They are more in number than the sand. They are great and glorious and grand. His blessings are more in number than the sand. கடல் மணலிலும் அதிகமானதே மகிமையும் ஆசீர்வாதமானதே
துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நன்மைகள் கடல் மணலை பார்க்கலும் அதிகமானவை ஆண்டவரே. எங்களை நினைந்து மட்டுமா எங்களை ஆசீர்வதித்து இயேசுவை கிருபையாக நீர் எங்களை வழிநடத்தி கொண்டு வந்த தயவுக்காக நன்றி நன்றி நன்றி. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஒரு முறை கூட நாம் தொடர்ந்து ஜெபம் செய்வோம். பார்ஷியலாக, அதாவது தள்ளி தள்ளி உட்காரும்படியாக செய்து எப்படியோ நாம் சபையை ஆரம்பிக்கும்படி தமிழ்நாடு அரசாங்கம் நமக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறது. கடந்த ஞாயிறன்று நாம் கூடி நாம் தேவனை ஆராதித்தோம். மிகவும் மகிமையாக இருந்தது. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் கம்ப்ளீட்டா முழுமையாக இந்த வைரஸ்ல நமக்கு விடுதலையை தர வேண்டும். இதற்கு ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். மட்டுமல்ல, ஒருவேளை நோய் வந்துவிட்டால் அந்த மருந்தும் கண்டுபிடிக்கப்பட்டு, தடுப்பூசி மட்டுமல்ல மருந்தும் கண்டுபிடிக்கப்பட்டு வந்தாலும் சுகமடையத்தக்கதாக தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். கர்த்தருடைய கரம் இதுல நீட்டப்பட வேண்டும். ஒரு மனதோடு நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஜெபத்தை கேட்கிறவரை மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி. நீர் ஜெபத்தை கேட்கிறவர். எங்களுடைய ஒருமனப்பட்ட ஜெபத்தை நீர் கேட்டு ஆண்டவரே, தமிழ்நாட்டிலே ஆண்டவரே ஆலயங்கள் திறக்கப்படும்படியாக நீ செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கடந்த வாரத்திலே நாங்கள் கூடி வரும் ஒரு மனதோடு ஆராதிக்கும்படியாக, சபையிலே உம்மை உயர்த்தும்படியாக, ஒருவர் முகத்தை ஒருவர் காணும்படி செய்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் இதயத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தகுதியே இல்லாத எங்களுக்கு நீர் இறங்கினபடினாலே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரன் மேல் நீர் பரிதாபம் கொண்டு இந்த காரியத்தை நீர் செய்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. நீர் சொன்னீர் ஆண்டவரே, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவரும் அதை பூட்ட மாட்டார் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி. தேவன் திறந்த வாசலை ஒருவரும் பூட்ட முடியாத ஆண்டவரே, இன்னும் விரிவாக நீர் திறந்து நாதான் நாங்கள் விடுதலையோடு ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ்க்கு ஒரு முற்றுப்புள்ளியை நீர் வைக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கடைசி நாட்களில் கொள்ளை நோய் வரும் என நீர் சொன்னீர். ஆனாலும் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. எது வந்தாலும் எப்படி இருந்தாலும் எங்களுடைய ஆராதனைகளுக்கு தடை வராதபடி ஆண்டவரே இயேசுவே, இதற்கு ஒரு மருந்தை கண்டுபிடிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரத்தில் இந்த காரியத்தை கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் ஜெபங்களை நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர் ஐயா. நன்றி இயேசுவே, நன்றி பிதாவே, நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இதற்கு ஒரு மருந்து, ஒரு வேக்சின், ஒரு மெடிசின் கண்டுபிடிக்கப்பட்டு ஆண்டவரே, இந்த வைரஸ் வந்தாலும் அதில் குணமடையும்படியாக ஆண்டவரே, ஒரு மரணமும் வராதபடி குணமடையும்படியாக ஆண்டவரே இயேசுவே கண்டுபிடித்து தரும்படியாக செபிக்கிறோமா. மனிதர்களுக்கு வேண்டிய ஞானத்தை தருவீராக. மட்டுமல்ல ஆண்டவர், விடுதலையோடு ஆராதித்து இன்னும் இந்த தேசத்தில் நாங்கள் ஒரு எழுப்புதலை பார்க்க வேண்டும் ஆண்டவரே. பின்மாறி காலத்து மழையை இடத்திலே கேட்கிறோம் ஐயா. பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது அவரவருக்கு பயிர் உண்டாக தேவன் ஆண்டவரே அந்த பயிர்களை முளைக்க பண்ணுவார் என்று சொன்னது போல கர்த்தாவே அப்பா, வாசிக்கிறோமே சகரியா 10:1 அந்த வசனத்தின்படி அவரவருக்கு பயிர் உண்டாக நீர் நல்ல மழையை நீர் கட்டளையிடுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சபைகளும் தழைக்க வேண்டும் அப்பா. யூதா தேசம் எங்கும் ஆண்டவரே அந்த சபைகள் வளர்ந்து பெருகின, சமாதானத்தோடு வளர்ந்து பெருகின என்று நான் வாசிக்கிறோமே, அதுபோல இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா சபைகளும் வளர்ந்து பெருக வேண்டும் ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்பா. ஆயிரம் ஆயிரமான ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. இயேசுவே, இயேசுவே, நீர் இறங்கும், 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 இறங்கும் ஆண்டவரே. இந்த தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை தருவீராக. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. மட்டுமல்ல இந்த தேசத்துல அநேகர் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா, இளம் வயதிலேயே அப்பா தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அதற்கு விரோதமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தற்கொலையின் ஆவிகள் தேசத்தை விட்டு விலகும்படி நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்தை இந்த தேசத்தில் இருக்கிற ஒரு மேலே நாங்கள் விசுவாசத்தோடு தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இயேசுவை தயவு செய்து ஆண்டவரே ஆத்துமாக்கள் அப்பா நரகத்துக்கு செல்லாதபடி நீ தடுத்தாட்கொண்டு ரட்சிக்கும்படியாய் செபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆக்சிடென்ட்ஸ்ல இருந்து விலக்கி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு கூட்ட ஜனங்களை இந்த நாளிலே நீ ரட்சிப்பீராக. ரட்சிப்பின் அதிபதி நீர் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். யூ ஆர் தி கேப்டன் ஆஃப் आवर salvation. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா.
இந்த தேசத்திலே ஒரு கூட்ட ஜனங்கள், கோடி கோடியான ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், மண்டையிலே வர வேண்டும், கல்வாரி தரிசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய கருத்துல கொடுக்கிறோம். மட்டுமல்ல ஆண்டவரே, ஜெபத்துல இணைகிற ஒவ்வொரு பிள்ளையுடைய குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக வீட்டிலே மனைவிமார்கள் ரட்சிக்கப்படவில்லை அப்பா. இயேசுவே, சில வீட்டிலே கணவன்மார்கள் ரட்சிக்கப்படவில்லை, சில வீட்டிலே பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லை, பெற்றார் ரட்சிக்கப்படவில்லை. ஆண்டவரே அப்பா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னீரே. ஆண்டவர், இந்த வசனத்தை கிளைம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, கர்த்தாவை ரட்சிக்க கூடாதபடி உடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடி உடைய செவி மந்தமாகவும் இல்லவில்லை அப்பா. அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் என்னை நோக்கி கூப்பிடப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கிட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் சொன்னீர். பிதாவே, இயேசுவின் நாமத்திலும் எனக்கு கூப்பிடுகிறோம். ஆண்டவர், ரட்சிக்கப்படாத ஆண்டவரை குடும்ப அங்கத்தினர்களை நீ ரட்சித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் நீதியுள்ள நியாயாதிபதியாக வெளிப்பட போகிறீர். அதற்கு முன்பாக ஆண்டவரை குடும்பத்தினர் ரட்சிக்கப்பட்டு உடைய அன்பை ருசிக்க உதவி செய்யும். உடைய கரங்களை எல்லாத்தையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வேத வசனத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. வசனத்தின் மூலமாக என்னோடு எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. உடைய வசனம் எங்களுடைய இதயத்திலே பதிந்து 100 பலன் தர உதவி செய்யும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வீராக. கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசுவின் நாமத்தில் அடியால் ஆசீர்வதிக்கிறேன். நீர் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த வேளையிலே நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். கவனிப்போம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கிறேன். நீங்களும் தயவு செய்து உங்களுடைய பரிசுத்த வேதத்தை எடுத்து ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் பாருங்கள். அப்பொழுதுதான் அது இருதயத்தின் ஆழத்திலே சென்று பதியும். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். First Chronicles chapter 4 and verse 10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். தமிழிலேயே முழுதுமாக பேசலாம் என்று நினைக்கிறேன். இங்க நாம் இந்த வசனத்தை 4 பகுதியாக நாம் தியானித்தோம் கடந்த நாட்கள், வாரங்களிலே. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, ஜேபஸ் என்றாலே பெயின் அல்லது சாரோ, அவனுடைய தாயார் துக்கத்தோடு அவனை பெற்றே என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பேர் வைத்தார்கள். அதனால் துக்கம் துக்கம் என்று எல்லாரும் கூப்பிடுகிற வேளையிலே அவன் யாரிடத்திலும் செல்லாமல் தேவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, ஓ that thou wouldst bless me indeed என்று சொல்லி அவர் கேட்கிறார். என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து, 3ஐயும் தானித்தோம். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துள்ளும். பாருங்கள், அதை வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். நாம் இந்த உலகத்திலே பல காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும். we should not think எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும் அப்படின்னு நாம் நினைக்க கூடாது. நாம் ஜெபம் செய்தால்தான் தேவனால் கிரியை செய்ய முடியும். ஜெபம் செய்யும் பொழுது தேவனை அந்த சிச்சுவேஷனுக்குள்ள நாம் அழைக்கிறோம். அவர் வந்து காரியங்களை மாற்றுவார். யாராவது ஜெபிப்பாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. யாபேஸ் நினைக்கல, எங்க அம்மா ஜெபிக்கட்டும், என் அண்ணன் ஜெபிக்கட்டும், தம்பி ஜெபிக்கட்டும். அவனுக்கு ஆசீர்வாதம் வேணுமா, அவன் ஜெபிச்சான். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா, நீங்க ஜெபம் பண்ணுங்க. யாபேஸ் ஜெபிச்சா, கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டா. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். கர்த்தரிடத்துல பட்சபாதமே இல்லை. பெரியவன் சிறியவன் எதுவுமே கர்த்தர்ட்ட கிடையாது. வெள்ளையா இருக்கிறான், கருப்பா இருக்கிறான், படித்தவன் படிக்காதவன், பட்சபாதம் இல்லாத தேவன். அவரிடத்திலே நாம் ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக ஜெபத்திற்கு பதிலளிப்பார். கடந்த நாட்களே நாம் பார்த்தோம், தீங்கு என்று சொல்லும் பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கிற பெரிய தீங்கு என்னவென்றால், நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி. துக்கம் என்ன, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. அப்ப தீங்கு என்னன்னா, நான் ஓடினேன் ஆனா வேஸ்ட் ஆயிடுச்சு. பல வருஷங்கள் முன்பாக ஒரு ஓட்டப்பந்தயம் நடந்தது. அந்த ஓட்டப்பந்தயத்துல அது லேடிஸ் சிஸ்டர்ஸ் ரன்னிங் ரேஸ். அதுல ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க வந்துட்டாங்க. வந்த உடனே அவங்களை கூப்பிட்டு கனப்படுத்தி கோல்டு மெடல் கொடுத்தாச்சு. கோல்டு மெடல், சில்வர் மெடல், பிரான்ஸ். இவங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்கன்னு சொல்லி கோல்டு மெடல் கழுத்துல போட்டாச்சு. ஆனா என்ன நடந்ததுன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க செக் பண்றாங்க. வந்தவங்களை திரும்பி அந்த ரீப்ளே போட்டு அந்த இதுல பார்ப்பாங்க. பார்க்கும்போது பார்த்தா she came first
முதலாவதா வந்தாங்க. ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க தேர்ட் ட்ராக்ல ஓடி வர வேண்டும். அந்த லாஸ்ட் லேப்ல வர்ற வேளையில தேர்ட்ல இருந்து செகண்டுக்கு வந்துட்டாங்க. செகண்ட் லைன்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க. அதை வந்து கண்டுபிடிச்சதுனால திரும்பி அவங்கள வந்துட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. they didn't say நீ வந்து செகண்ட் வந்திருக்கமா அப்படின்னு சொல்லல, டிஸ்குவாலிஃபை, அதாவது தகுதியே இல்லாம ஆயிட்டாங்க. மூன்றாவது அந்த ரவுண்ட்ல லைன்ல வர்றவங்க செகண்ட் லைன்ல ட்ராக்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க. ஆகையினால அவங்க கழுத்துல போட்ட அந்த கோல்டு மெடலை எடுத்து செகண்ட் வந்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. தேர்ட் வந்தவங்களுக்கு சில்வர் மெடல், ஃபோர்த் வந்தவங்களுக்கு அந்த பிரான்ஸ் மெடல் கிடைத்தது. இந்த மகள் டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க, தகுதியே இல்லை. ஏனென்றால் she missed that track. அவங்க ஓட வேண்டிய அந்த பந்தயத்தை உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம். அதே போலதான் தீங்கினை துக்கப்படுத்த அப்படி கஷ்டப்பட்டு இந்த விசுவாச ஜீவியத்தில் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். கடைசியில நம்முடைய லக்கப்பு அடையாம எந்த ட்ராக்ல ஓடணுமோ அதுல ஓடாம வேற ஒரு ட்ராக்ல போய் நம்ம முதலாவதாக வந்தாலும் நாம் தகுதி நீக்கம் செய்யப்படுவோம். நம்ம will become disqualified in our running. அது ஒரு மகா பெரிய துக்கமாக மாறிவிடும். இந்த உலக மக்களுக்கு அது தெரியவே தெரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நல்லா சாப்பிடணும், வாழணும், நல்ல வீடு, நல்ல ஃபேமிலி, அதுலயே அவங்க சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்க. ஆனா முடியும் போது இயேசுவை ஏத்துக்கலாம் நரகம் போறோம்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா அவங்க வாழ்க்கை முடிஞ்சு அவங்க நரகத்துக்கு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க துக்கம் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. பயங்கரமான தீங்கு அது. கிறிஸ்தவர்களுக்கு வீணாக ஓடி வீணாக பிரயாசப்படக்கூடாது. நாம் சரியான ட்ராக்ல கரெக்டா நம்ம ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுதும் அதே வசனத்தை தியானிப்போம். பாருங்கள், தீங்கினை துக்கப்படுத்தக்கூடாது என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். தீங்கு இந்த உலகம் முழுவதும் தீங்கினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. தீங்கு நம்மை தாக்கும் பொழுது துக்கம் நிச்சயமாக ஏற்படும். அதற்கு விலக்கி காத்துடும் என்று வேண்டிக் கொண்டார். அதேதான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபம் செய்ய கற்றுக் கொடுக்கும் பொழுது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது இது நமக்கு நன்றாக தெரியும். The Lord's Prayer என்று நாம் சொல்லுவோம். Matthew chapter 6 and verse 13. கர்த்தர் சொல்லுகிறார், பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே என்று ஆரம்பித்து சொல்லுகிறார், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். Deliver me or save me from evil. Deliver us from evil. சில டிரான்ஸ்லேஷன்ல evil one என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. சாத்தானில இருந்து எங்களை விலக்கி காத்துக்கணும் சில டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு. பட் இந்த தீமையினின்று, உலகம் முழுவதும் தீமையினால பொல்லாங்கினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அதுல இருந்து விலக்கி கர்த்தர் நம்மை ரட்சித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை உட்பட பண்ணல. இந்த உலகத்துல தீமை இருக்கிறது, அதுல இருந்து விலக்கி கர்த்தர் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது மட்டுமல்ல, தாம் அந்த பாடுகளை அனுபவிப்பதற்கு முன்பதாக அவர் கெத்செமனே தோட்டத்துல இருந்து ஜெபிக்கிற வேளையிலே யோவான் 17ஆம் அதிகாரத்தில் கெத்செமனே தோட்டத்திற்கு போவதற்கு முன்பாக அவர் ஜெபத்தை ஏறெடுத்தார், வானத்தை பார்த்து. அப்பொழுது யோவான் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். உலகத்திலிருந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லி, உலகம் முழுக்க தீமையில இருக்கு, ஏன் பிள்ளைங்க, அதனால உலகத்திலிருந்து எடுத்துக்கோங்க, அதாவது ரட்சித்த உடனே பரலோகம் வந்துடணும் அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணல. ஆண்டவரா இயேசு அப்படி ஜெபம் பண்ணல. உலகத்துல தீமை இருக்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. ஆனா உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். protect them from evil என்று சொல்லி இயேசுவானவர் பிதாவை நோக்கி ஜெபம் செய்தார். இப்ப இந்த உலகத்திலே தீமை இருக்கிறது. நீங்க பாருங்க, தேவன் தீமையை உண்டாக்கவில்லை, பிசாசுதான் தீமையை உள்ளே கொண்டு வந்தான். ஆங்கிலத்தை டெவில் என்று சொல்லுவோம். பிசாசு என்று சொல்லப்படுற ஆங்கில வார்த்தை டெவில். இந்த டெவில்குள்ள என்ன இருக்கு? ஈவில் இருக்கு. DEVIL. பாருங்க, he is full of evil. இன்றைக்கு பிசாசுன்னு சொன்னா ஜனங்களுக்கு தெரியல, அவங்க ஏதோ சந்தோஷமா கோஸ்ட்னு சொல்லி ஏதோ சந்தோஷமா விளையாட்டு ஹாலோவின் இதெல்லாம் கொண்டாடுறாங்க. அது என்னன்னே தெரியல ஜனங்களுக்கு. அவன் முழுக்க 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 பொல்லாங்கு தீமையினால் நிறைந்தவன். நம்முடைய ஆத்மாவுக்கு சத்துரு எதிரி பிசாசா இருக்கிறான். நம்முடைய ஆத்மாவை அழிக்கும்படி எப்படியாவது அவன் நரகத்துக்கு போறான், நம்மளும் நரகத்துக்கு போயிடணும்னு சொல்லி கடைசி வரைக்கும் போராடுகிறவன் தான் இந்த பிசாசு. ஆனால் கர்த்தர் இந்த தீமையினின்று, இந்த தீமையை உண்டாக்குகிற பிசாசினத்திலிருந்து விலக்கி நாம் காக்கப்படும்படியாக ஆண்டவர் ஜெபிக்கும்படி கற்றுக் கொடுத்தார். அவரும் ஜெபித்தார்.
பாருங்கள், இந்த தீங்குன்னு சொல்லும்போது என்னெல்லாம் தீங்கு இருக்கிறது, ஜஸ்ட் we will browse to that and I will go into the message. ஒரு 7 காரியங்கள் பார்த்து விட்டு வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். பிற்பாடு நான் செய்திக்குள்ளாக கடந்து செல்கிறேன். சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள் 37:19. தமிழிலே வந்துட்டு டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ், விதவிதமான வார்த்தைகள் இருக்கும், ஆனால் ஆங்கிலத்தை சரியாக இருக்கும். சங்கீதம் 37:19, அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். ஆங்கிலத்திலே வாசியுங்கள். Psalm 37 and verse 19. They shall not be ashamed in the evil time, and in the days of famine they shall be satisfied. Evil time. So evil time, ஆபத்து காலம் என்று இருக்கிறது, தீமையான ஒரு காலம் இருக்கிறது. ஆனா அதிலேயும் வெட்கப்பட்டு போகாதிருந்து என்று வசனம் சொல்கிறது. தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். டைம் வேணா ஈவிலா இருக்கலாம், ஆனா நமக்கு வெட்கம் வராது. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. நாள் பாருங்க, டைம் பார்த்தோம், ஈவில் டைம் பாத்தீங்கன்னா, டே ஆஃப் ஈவில். தீங்கு நாளில் என்னை அவர் தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மணி மேல் உயர்த்துவார். வாசிமா. For in the time of trouble he shall hide me in his pavilion, in the secret of his tabernacle shall he hide me, he shall set me upon a rock. டைம் ஆஃப் ட்ரபிள் என்று இருக்கிறது, பட் டைம் ஆஃப் டே ஆஃப் ஈவில், தீங்கு நாளில். அடுத்தது சங்கீதம் 49:5 பாருங்கள். என்னை தொடருகிறவர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாட்களில், the days of evil, தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியது என்ன? Wherefore should I fear in the days of evil, when the iniquity of my heels shall compass me about? Days of evil. Why should I fear? Wherefore should I fear in the days of evil, when the iniquity of my heels compass me about என்று சொல்லுகிறார். அடுத்தது சங்கீதம் 26:5 பார்த்தீர்களானால், பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன். ஆங்கிலத்திலே வாசிங்கள். I have hated the congregation of evildoers. Evildoers, பொல்லாங்கு செய்கிறவர்கள், தீமை செய்கிறவர்கள். தீமை என்று காத்துக்கொள்ளணும்னா என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்தது 37:1, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. சங்கீதம் 37:1. Psalm 37:1. Fret not thyself because of evildoers. Evildoers, evil செய்கிறவங்களே இருக்கிறாங்க. அச்சா. அடுத்தது Psalm 40:12. சங்கீதம் 40:12 பாருங்கள். எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது, அவர்களின் தலைமையிலும் அதிகமா இருக்கிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது. For innumerable evils have compassed me about. My iniquities have taken hold upon me, so that I am not able to look up. They are more than the hairs of my head, therefore my heart faileth me. Innumerable evils, இது பாவத்தை குறிக்கிறது. என் தலை மயிர காட்டிலும் அதிகமா இருக்குன்னு சங்கீதக்காரன் சொல்றார். Psalm 51:4. சங்கீதம் 51:4 அதே குறிப்பு பார்த்தீர்களானால், தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். Against thee only have I sinned and done this evil in thy sight. ஆமென். பாவத்தை குறித்து என்ன சொல்லுகிறார்? இந்த பொல்லாங், இந்த தீமையை நான் செய்தேன். சங்கீதம் 41:5-8 பாருங்கள். சங்கீதம் 41:5-8. அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும், என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். தீரா வியாதி, ஆங்கிலத்தில் ஈவில் என்று இருக்கும், தீரா வியாதி அவனை பிடித்துக் கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். Mine enemies speak evil of me. When shall he die and his name perish? And evil disease, say they, cleaveth fast unto him. And now that he lieth, he shall rise up no more. Enemies speak evil and they say evil disease பிடிச்சுக்கிச்சு அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க எவ்வளவு ஈவில் இருக்கு பாருங்க. அடுத்தது ஒன்று பார்ப்போம். பிரசங்கி 9:12. Ecclesiastes chapter 9 and verse 12. பிரசங்கி 9:12. வாசிமா. For man also knoweth not his time, as the fishes that are taken in an evil net, and as the birds are caught in the snare, so are the sons of men snared in an evil time, when it falleth suddenly upon them. தன் காலத்தை மனுஷன் அறியான், எப்ப சாவு வரும் மனுஷனுக்கு தெரியாது. மச்சங்கள் கொடிய வலையில், தீங்கான வலையில் அகப்படுவது போலவும், குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும், மனுபுத்திரர் பொல்லாத காலத்திலே, அதாவது ஈவில் டைம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, தீங்கான காலத்திலே சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள். So it's an evil time,
ஈவில் நெட். கடைசியாக பிலிப்பியர் 3:2 வாசியங்கள். பிலிப்பியன்ஸ் 3:2 நீங்க பாத்தீங்களானா பொல்லாத வேலையாட்கள் என்று நாம் வாசிக்கிறோம். தீமையான வேலையாட்கள். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 3:2 பிலிப்பியன்ஸ் 3:2 அதாவது beware of evil workers என்று. beware of dogs, beware of evil workers, beware of the concision. ஆமென். பாருங்கள் இப்ப இவ்ளோ ஈவில் இருக்கு. ஓ காட், அதாவது evil time, evil days, evil doers, though innumerable evils. It speaks of our sin, evil disease, evil times, they speak evil. அப்புறம் evil net, evil workers. அப்ப ஊழியத்துல கூட இந்த ஈவில் ஒர்க்கர்ஸ் வந்து உள்ள நுழைஞ்சிடுறாங்க. அப்போ இவ்வளவு காரியங்களை நாம் கடந்துதான் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொல்லாத நேரம், பொல்லாத நாட்கள், பொல்லாதவர்களை செய்கிறவர்கள், நாம் செய்கிற பொல்லாத பாவங்கள், தீமையான பாவங்கள், தீமையான வியாதி, தீமையான கண்ணி, தீமையான வேலைக்காரர்கள். சோ இவ்வளவு ஈவில் மத்தியில நாம் வாழ்கிறோம். அதனால நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அதுல 2 சொல்லி விடுகிறேன். We have got God's promises and we should pray about it. See, சங்கீதம் 91:10 வாசியுங்கள். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சங்கீதம் 91:10 நாம் வாசிக்கிறோம். உன்னதமானுடைய மறைவிலே இருக்கும் பொழுது சங்கீதம் 91:10 91. There shall no evil befall thee, neither shall any plague come nigh thy dwelling. Amen. There shall no evil befall thee. Believe this verse. இந்த வசனத்தை அப்படியே விசுவாசிங்கள். எனக்கு ஒரு தீங்கும் நேரிடாது. பொல்லாப்பு எனக்கு பொல்லாங்கன்னு இருக்கிறது. There shall no evil befall thee. உனக்கு ஒரு பொல்லாப்பும் நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. 2வது வாக்கியம் சங்கீதம் 121:7 Psalm 121:7. இதெல்லாம் 3 வாக்குத்தத்தங்களை மாத்திரம் சொல்லுகிறேன். தயவுசெய்து பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஹல்லேலூயா. The Lord shall preserve thee from all evil. He shall preserve thy soul. Amen. The Lord shall preserve thee from all evil. மேல பார்த்தோம் பாருங்க, ஒரு 7 evil time, days, doers, innumerable evils, disease, net, workers, எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இவ்ளோ ஈவில் மத்தியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். Don't think you are lucky, so you are escaping that. கர்த்தருடைய கிருபை தான். நம்ம ஏதோ லக்கியா இருக்கிறதுனாலயோ பரிசுமா இருக்கிறதுனாலயோ இல்ல, கர்த்தர் கிருபையா நம்மளை காத்து கொண்டு வருகிறார். அதனால இந்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 91:10 அவருடைய மறைவில் இருக்கும் பொழுது, உன்னதமான மறைவில் இருக்கும் பொழுது ஒரு பொல்லாப்பும் உனக்கு நேரிடாது. ஒத்தாசி வரும் பலனும் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். எரேமியா 29:11 முக்கியமான வசனம். எரேமியா 29:11 Jeremiah 29:11. நான் உங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. பாருங்கள், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. For I know the thoughts that I think toward you, saith the Lord, thoughts of peace and not of evil, to give you an expected end. Amen. Thoughts of peace and not of evil. So கர்த்தருடைய சித்தம் என்ன? நம்ம வாழ்க்கையை நன்மை செய்வதுதான். அவர் நம்மை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் thoughts of peace, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள், தீமைக்கு அல்ல. இது 3 வாக்குத்தத்தங்களையும் அப்படியே பிடித்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் Psalm 91:10, சங்கீதம் 91:10, Psalm 121:7. The Lord shall preserve thee from all evil. சங்கீதம் 121:7, எரேமியா 29:11. சரிங்களா? சரி, ப்ராமிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கர்த்தர் பார்த்துவார் விட்டுறக்கூடாது. அதுலதான் ஜெபம் வருகிறது. We have promises, but we have to pray so that we can be preserved from evil. நமக்கு வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்துட்டு அவன் ஒவ்வொரு நாளும் அதை கிளைம் பண்ணணும். 1:4-4:10 வாசித்தோம். தீங்கினை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தோம் என்று வேண்டிக் கொண்டான், தேவன் அதை அருளினார். யோவான் 17:15 இயேசுவானவர் ஜெபம் பண்ணார், உலகத்துல இருந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்ல, ரட்சிக்கப்பட்ட உடனே அடுத்த நாள் நம்ம பரலோகம் போயிடுறோம்னா பிரச்சனையே இல்ல. But we have to live in this earth for some time, the time in which the Lord has appointed us to live in this earth. இந்த பூமியில வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற காலங்கள், வருஷங்கள் இருக்கின்றது. ரட்சிக்கப்பட்டோட நம்ம பரலோகம் போயிடல.
இந்த பூமியில வாழணும், இது தீமையான உலகம். அப்ப கர்த்தர் சொல்றார், எடுத்துக்கணும்னு இல்ல ஆண்டவரே, தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ளும். மத்தேயு 6:13 இப்படி ஜெபியுங்கள் ஆண்டவர் சொல்றாரு. சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்க சொன்னார். ஜெபிக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் நம்மேல் வந்து பலிக்கும். இப்பொழுது 3 குறிப்புகளை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக ஆதியாகமம் 50:20, ஜெனசிஸ் 50:20. அங்கே யோசேப்பு கடைசியாக தகப்பனார் மரித்த பிற்பாடு சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோടെ காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். But as for you, ye thought evil against me, but God meant it unto good, to bring it to pass, and as it is this day, to save much people alive. Amen. இந்த சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அதாவது இதை ஆதியாகமம் 37 நீங்க வாசிச்சீங்கன்னா, யாக்கோபு இருக்கிறார், அவருக்கு 2 மனைவிகள், 2 மறுமனையாட்டிகள். அந்த ராகேல் என்கிற அந்த மனைவியிடத்துல பிறந்த 11வது குமாரன் தான் யோசேப்பு. ஜோசப் இஸ் 11th son born to Jacob and Rachel. சோ யோசேப்புக்கு முன்பாக 11 மூத்த அண்ணன்மார்கள் இருக்கிறாங்க. ஆனா யாக்கோபு யோசேப்பை மிகவும் நேசிச்சு பலவர் நங்கி கொடுத்து உயர்த்துறார். இதுல மெயினா என்னன்னா, யோசேப்புடைய அம்மா ராகேல் பெத்லெஹேமுக்கு வர்ற வழியிலே இறந்து போயிடுறாங்க. சோ அப்பா மட்டும்தான் அவனுக்கு ஒரு குட்டி தம்பி பென்யமீன் இருக்கிறான். இந்த இடத்துல கர்த்தர் ஒரு தரிசனத்தை, சொப்பனத்தை ஆண்டவர் யோசேப்பு கொடுக்கிறார். அவனுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து இருக்கிறது, மற்றவருடைய அரிக்கட்டுகள் அவனை வணங்கி நிற்கிறது. அவன் நிற்கிற வேளையிலே சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் யோசேப்பை வணங்கினதாக அவன் சொப்பனம் காண்கிறான். சூரியன் என்றால் தகப்பனை குறிக்கிறது, சந்திரன் தாயை குறிக்கிறது, 11 நட்சத்திரங்கள் அந்த 11 பிரதர்ஸ் குறிக்கிறது. சோ இவங்க எல்லாரும் வணங்குறாங்க. இதை சொன்ன உடனே அந்த சகோதரருக்கு மிகுந்த எரிச்சல், பொறாமை. ஏற்கனவே அப்பாவோட ஃபேவரட் சன்னு, அதுல இன்னும் இந்த சொப்பனத்தை சொன்ன உடனே இன்னும் பகைக்க ஆரம்பித்து விட்டார்கள். பாருங்கள், அந்த 18-19 வாசிக்கிறேன், 18-19-20 வாசிக்கிறேன். ஆதியாகமம் 37 நானே வாசிக்கிறேன். அவர்கள் அவனை தூரத்திலே வரக்கண்டு அவன் தங்களுக்கு சமயமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், behold the dreamer cometh, நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். உயிரோட இருந்தாதானே உன்னை வணங்க போறோம், நீ ஆளே இல்லைன்னா எப்படி நடக்குதுன்னு பாத்திரலாம். அததான் யோசேப் கடைசியில சொல்றாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். அவங்க நினைச்ச தீங்கு சாதாரண விஷயம் இல்ல. சொந்த சகோதரன், சொந்த தகப்பனாருக்கு பிறந்த தம்பி, 11th பிரதர், அவன் சின்ன பையன், 17 வயசு, அழகா இருக்கான். ஆனா அவனை கொன்னுட்டா அவன் நம்ம மேல ஆளுகை செய்ய முடியாது. சொந்த அண்ணன்மார்களே ஒரு ஸ்கீம் பண்றாங்க, ஒரு பயங்கரமான பிளான் பண்றாங்க. பாருங்க, இவ்ளோ பிளான் பண்ணி எப்படியாவது தரிசனம் நிறைவேறக்கூடாது. இது ஒரு தனிப்பட்ட குடும்பத்துக்கு இல்ல. கர்த்தர் எதற்காக இந்த சொப்பனத்தை கொடுத்தாருன்னா, இன்னும் ஒரு 17 வயசுல இந்த சொப்பனம் வருகிறது. 30 வயசுல ஒரு எகிப்துல 2ஆம் இடத்திற்கு யோசேப்பு முன்னேறுகிறார். 7 வருஷம் நல்ல காலம். சோ 37 வயதாகிறது. அப்புறம் இவங்க போய் வாங்குறாங்க. 38-39 தான் தன்னை யோசேப்பு வெளிப்படுத்துகிறார். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்குங்கிறார். சோ அந்த கிட்டத்தட்ட ஒரு 13 + 7 20 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய பஞ்சம் உலகம் முழுவதும் வரப்போகிறது. அநேகர் மடிய போகிறார்கள். யாக்கோபின் குடும்பம் மடிந்து விடக்கூடாது, ஜீவ ரட்சணை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் யோசேப்பை முன்குறித்தார். ஏன்னா அந்த சந்ததியில தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். மற்றவங்க யாருமே யெகோவா தேவனை கும்பிடல. எல்லாரும் கர்த்தரை விட்டு போன பொழுது ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் குமாரர் இந்த 12 பேர். இதுல யோசேப்புக்கு இந்த சொப்பனம் வருகிறது. இந்த சந்ததியில தான் யார் வரப்போகிறார்னா நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து சாத்தானோடு போராடி சிலுவையிலே மரிக்க போகிறார். நமக்கு பாவ விமோசனத்தை உண்டு பண்ணும்படியா உயிரை கொடுக்க போகிறார். புரிகிறதா? அப்போ இந்த சந்ததியை அழிச்சிட்டா ஆண்டவர் வர முடியுமா? This is a chosen family. Jacob's family is chosen to bring forth the Son of God into this world. So இந்த ஃபேமிலியை நம்ம அழிச்சிடணும் பஞ்சத்துல. அதான் பிசாசோட பிளான்.
ஆனா கர்த்தர் அவனுக்கு முன்னாடியே பிளான போட்டு 17 வயசுலயே அவனை கொண்டு போறாரு. அவனை கொண்டு பிசாசு பிளான் போடலாம். இவனை கொண்டுட்டா இந்த சொப்பனம் நிறைவேறாது, இந்த குடும்பம் பஞ்சத்துல அழிஞ்சிடும். ஆனா கர்த்தர் கொல்லாத மாதிரி காத்து குழியில போட்டு மறுபடியும் 20 வெள்ளிக்காசுக்கு இஸ்மவேலர்கிட்ட விற்கப்பட்டு எகிப்திலே போய் அடிமையாகி இருந்து அந்த இடத்துல அவன் 30வது வயதிலே உயர்த்தப்படுகிறார். 37, 38, 39 தன்னை ரிவீல் பண்றார். தான் யோசேப்பு என்று அவர் காமிச்சு கொடுக்கிறார். பாருங்க, கர்த்தருடைய சித்தம் யோசேப்போட வாழ்க்கையில இருந்தது. காட்ஸ் வில் அண்ட் பர்பஸ். அது நிறைவேறாதபடி எதிர்ப்பாக ஒரு தீமை அவனுக்கு நடக்கிறது. தீங்கு நினைத்தார்கள், கொன்னணும்னு நினைச்சாங்க. கொன்று போடுவோம் வாருங்கள் சொல்லுகிறாங்க. பாருங்க, நாம் அவனை கொன்று, that was their plan. நினைச்சாங்க செஞ்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் அங்கே குறுக்கிடுகிறார். நாம் அவனை கொன்று இந்த குழியில் ஒன்றிலே போட்டு எப்படி இது சொப்பனம் நடக்குதுன்னு பார்த்துருவோம். தேவ பிள்ளைகள் தான் கவனிக்கணும். நீங்க சிறியவங்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் காட்ஸ் வில், தேவனுடைய சித்தம் என்று நோக்கம் ஒன்று உங்கள் வாழ்க்கையில இருக்கிறது. ஆனா அந்த நோக்கம் நிறைவேறாதபடி பிசாசு என்ன பண்ணுவான், நடுவுல இவங்கள கொன்னுடணும். எப்படி இது நடக்குதுன்னு பார்ப்போம். யோசேப்புக்கு தெரியாது. இன்னும் ஒரு 17 வருஷம், 13 வருஷம் பிளஸ் 7 வருஷம், 20 வருஷம் கழிச்சு பூமி முழுக்க பஞ்சம் வரப்போது யோசேப்புக்கு தெரியுமா? தெரியாது. யாக்கோபுக்கு தெரியுமா? தெரியாது. கர்த்தருக்கு தெரியும். சோ அப்போ ஜீவரட்சணை செய்யணுங்கிறதுக்காகத்தான் யோசேப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார். பிசாசு தடை செய்யலாம். சோ தன்னுடைய யோசனையை மனிதன் மூலமா நிறைவேற்றுகிறார். அதே போல நம்மை கர்த்தர் குறித்த நோக்கம் உண்டு. நாம ரட்சிக்கப்பட்டோம். நம்ம மூலமா கர்த்தர் ஒரு 100 ஆத்மாக்கள் 1000 ஆத்மா ரட்சிக்கணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறார். பிசாசு பார்ப்பான், இவங்களையே கொன்னுட்டா இவங்க மூலமா ஆத்மா ரட்சிக்கப்பட்டுருவாங்களா, அழிச்சிடுவோம். இப்போ நம்முடைய ஜீவனுக்கு விரோதமா போராடுவோம். ஆனா கர்த்தர் பெரியவர். கர்த்தரை எதிர்த்து யாரும் எதுவும் செய்ய முடியாது. சோ these plans were against God's will and purpose. God's will, சரிங்களா, தேவ சித்தத்துக்கு விரோதமாக வந்தது. ஆனா யோசேப்போட வாழ்க்கையில தேவ சித்தம் தான் நிறைவேறிச்சு. அந்த தீமையான அந்த யோசனைகள் நிறைவேறல. புரியுதுங்களா? தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். தீங்கு என்ன தீங்கு? ஒன்று போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது நிறைவேறல. கர்த்தர் யோசேப்பை காத்தார். எப்படி அவன் உயர்த்தப்பட்டானா, நடுவுல ஆதியாகமம் 39 நமக்கு அந்த சம்பவம் தெரியும். போத்திபாரின் மனைவி இவன் மேல் கண் போட்டு என்னோட சயனின்னு கூப்பிடுறான். அவன் சொல்றான், தேவனுக்கு விரோதமா நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? இப்படி இருக்க எல்லாமே என் கையில இருக்கு. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? How can I do this evil thing? என்று சொல்லி யோசேப்பு கேட்கிறார். ஆங்கிலத்தில் வாசிக்க முடியுமா? அதாவது ஆதியாகமம் 39:9, Genesis 39:9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவனுடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவன் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? There is none greater in this house than I, neither hath he kept back anything from me but thee, because thou art his wife. How then can I do this great wickedness and sin against God? How can I do this great wickedness, great evil and sin against God? So எப்படி இந்த பொல்லாங்குக்கு நான் உடன்படுவேன், பாவத்துக்கு உடன்படுவேன்னு சொல்லி நன்றாக கவனிங்கள். யோசேப்பு தேவனுக்கு பயந்ததுனாலே பரிசுத்தத்தை காத்துக்கொண்டார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நமக்கு விரோதமான டெம்டேஷன்ஸ், பாவத்தின் சோதனைகள் வரும். கர்த்தருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறி மற்றவர்களை நாம் ரட்சிக்க வேண்டுமானால், against God's will, தீங்கு வரும். ஆனா அந்த தீங்கு நம்ம துக்கப்படுத்தாதபடி, நிறைவேறாதபடி நாம் அதை மேற்கொள்ளணும்னா நாம தேவ பயத்தினால் நிறைந்து பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். We should fear God, which leads to holiness. புரியுதுங்களா? அதை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். நீங்க நினைச்சு பாருங்க, அப்ப மட்டும் யோசேப்பு பாவம் பண்ணியிருந்தா, நீங்க நினைக்கிறீங்களா யோசேப்பு ஈஜிப்ட்ல செகண்டா உயர்ந்திருப்பாருன்னு? கனவை இன்டர்பிரட் பண்றதுக்கு ஆண்டவர் அந்த வார்த்தை கொடுத்திருப்பாரா? இல்ல. கடைசி வரைக்கும் அடிமையா இருந்து அங்கேயே போயிருப்பார். எல்லாம் ஸ்பாயில் ஆயிருக்கும். தட் இஸ் த கீ. அந்த இடத்துல பிசாசு மறுபடியும் பாவ சோதனையை கொண்டு வரான். ஆனா அவர் தேவனுக்கு பயந்து பரிசுத்தை காத்து கொண்டார். ஆகையினாலதான் தேவனுடைய சித்தம் நிறைவேறிச்சு. தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாது. The first point is
ஆண்டவரே என் வாழ்க்கையில உடைய சித்தம் இருக்கிறது, உடைய நோக்கம் இருக்கிறது, ஆனால் அதுக்கு விரோதமாக பிசாசு என்ன பண்றான், என்னை அழிக்கும்படி வரான். நான் என்ன பண்ணணும், பாவ சோதனைகள் வரும் பொழுது தேவனுக்கு பயந்து என் பரிசுத்தை நான் காத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக தேவனுடைய திட்டம் என்னோட வாழ்க்கையில நிறைவேறி நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். சரிங்களா? 2வது குறிப்பு யாத்திராகமம் 5:22-23 வாசிக்கிறேன். எக்ஸோடஸ் சாப்டர் 5:22-23 பாருங்கள். அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான், நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான். வாசிக்க முடியுமா? எக்ஸோடஸ் சாப்டர் 5:22-23. And Moses returned unto the Lord and said, Lord, wherefore hast thou so evil entreated this people? Why is it that thou hast sent me? For since I came to Pharaoh to speak in thy name, he hath done evil to this people, neither hast thou delivered thy people at all. Amen. He has done evil unto this people. நீங்க தீங்கு வர பண்ணது என்னன்னு மோசே கேட்கிறார். தீமையாதான் நடத்துறான். இப்ப தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அப்படி நம்ம ஜெபிக்கிறோம். இப்ப இங்க தீங்கு வந்துருச்சு. என்னன்னா மோசேயோ ஆண்டவர் உருவாக்கி அதத்துல எகிப்துக்கு அனுப்புறாரு. எகிப்திலே 430 வருஷங்கள் இந்த ஜனங்கள் இருக்கிறார்கள். அடிமைத்தனத்திலே முறையிட்டு கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேலர் முறையிடுறாங்க. அப்ப கர்த்தர் மோசேயை அனுப்பி ஜனங்களை விடுதலையாக்கும்படி சொல்றாரு. இவர் பார்வோன்ட்ட போய் பேசுறாரு, என் ஜனங்களை ஆராதனை செய்யும்படி அனுப்பிவிடு. பார்வோன் சொல்றான், நான் வாசிக்கிறேன் பாருங்க, 8:9 அந்த யாத்ராம் 5:8-9 வாசிக்கிறேன். அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள். 7ஆம் வசனம், செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம், அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும். அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள். அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம். அவர்கள் சோம்பலாய் இருக்கிறார்கள், அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரலிடுகிறார்கள். அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள். பாருங்க, அதிக வேலையை சுமத்துங்கள், அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும். பாருங்க, பிசாசு எப்படி சொல்றான் பாருங்க, அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும். பார்வோன் சொல்றான், கஷ்டப்படட்டும், வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதீர்கள். இந்த வசனத்தை வாசிக்கும் போது பயங்கரமா இருக்கு. அவர்கள் அந்த அடிமைத்தனத்துல, பார்வோனுடைய அடிமைத்தனத்துல எகிப்தில இருக்காங்க. அப்போ மோசேவை அனுப்புறாரு, ஆராதனை செய்யும்படி அனுப்பி விடுங்கன்னா, பார்வோன் சொல்றான், முன்னாடி வெக்கோல் கொடுத்தீங்கன்னா இனிமே வெக்கோல் கொடுக்காதீங்க, அவங்களே போய் அலைஞ்சு தெரிஞ்சு வெக்கோல் எடுத்துக்கிட்டோம், ஆனா செங்கல் கணக்குல ஒண்ணு கூட குறையக்கூடாது. இப்ப இது வரைக்கும் அவங்க ஒரு 16 hours 16 மணி நேரம் ஒர்க் பண்ணா, செங்கல் தேடுறதுக்கு எகிப்து முழுக்க அலைஞ்சாங்களாம் அந்த வெக்கோல் தேடுறதுக்கு. அது ஒரு 4 மணி நேரம் போட்டீங்கன்னா 20 மணி நேரம் ஆயிடும். எப்பதான் தூங்குறது, எப்ப சாப்பிடுறது, நினைச்சு பாருங்க. அப்போ நாள் முழுக்க கடினமான வேலை, வேலை செய்யட்டும், கஷ்டப்படட்டும், ஆராதனைக்கா போறாங்க, ஆராதனைக்கு அனுப்பக்கூடாது. See, this is against God's worship. First, it was against God's will. தீங்கு எதற்கு வருகிறது என்றால் தேவ சித்தம் நிறைவேறாதபடி தீங்கு வருகிறது. 2வது, தேவனை ஆராதிக்க முடியாதபடி தீங்கு வருகிறது. Against God's worship. தேவனை ஆராதிக்க முடியாதபடி அனுப்பணும்னு சொன்னா அனுப்பியிருக்கலாம், இல்ல வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கலாம். ஆனா வேணும்ட்டு வெக்கோல் கொடுக்காம, ஆனா கணக்கும் குறையக்கூடாது, செங்கலோட கணக்கு குறையக்கூடாது. ஒரு நாளைக்கு 100 செங்கல் ஒருத்தன் அறுக்கணும்னா 100 செங்கல் தான், ஆனா வெக்கோல் கொடுக்க மாட்டேன். இப்ப வெக்கோலை தேடி எகிப்து தேசம் எங்கும் அவங்க போறாங்க. தேடி போயிட்டு வந்து செங்கல் பண்ணா எவ்வளவு ஆகும்? நிச்சயமா 25-50 குறைஞ்சு போகும். ஏன் குறைக்கிறீங்கன்னு சாட்டையால அடிக்கிறாங்க. இப்ப சொல்றாங்க, நீங்க வெக்கோல் கொடுக்கல, அதனாலதான் எங்களுக்கு டைம் ஆகுது அப்படின்னா, அதை பத்தி எங்களுக்கு தெரியாது. நீ டே ஒர்க் பண்ணுவியா, நைட் ஒர்க் பண்ணுவியா, எனக்கு தெரியாது. நீ ஒர்க் பண்ணி அந்த செங்கல் கணக்கு எனக்கு வர வேண்டும் என்று சொல்லி அந்த ஆளோட்டிகள் இன்னும் துன்பப்படுத்துறாங்க. அதனாலதான் சொல்றாங்க, எங்கள் வாசனையை கெடுத்து கொல்லும்படியே அந்த டாஸ்க் மாஸ்டரோட கையில பட்டயத்தை கொடுத்துட்டீங்களே, எங்களுக்கு தீங்கு வர பண்ணிட்டீங்களே. உடனே மோசே சொல்றாரு, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? இந்த ஜனங்களுக்கு தீமைதான் நடக்குது, நீங்க இன்னும் விடுதலையாக்கலையே. பாருங்க, அகெயின்ஸ்ட் த வர்ஷிப் ஆஃப் காட், நமக்கு விரோதமா அந்த தீமை வரும் பொழுது நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது, தேவன் மேல விசுவாசமா இருக்கணும். அதுக்கப்புறம் கர்த்தர் அப்படியே விட்டுடல, அப்புறம் 10 வாதைகளை செய்யறாரு. நைல் நதி ரத்தமாகிறது, தவளைகள் வருகிறது, பேன்கள் வருகிறது, இந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும், வெட்டுக்கிளிகள் வருகிறது, லைட்னிங்ஸ் வருது, எல்லாம் கடைசியில தலச்சின் பிள்ளையை சங்கரித்து ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் ஆண்டவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணி
எகிப்தியருடைய எல்லா மந்தையும் அழியும்படி செஞ்சாங்க. இஸ்ரவேல்ல ஒன்றுமே சேதமாக போல. அந்த இடத்துல இருள் இருந்தது, இஸ்ரவேலுடைய வாசஸ்தலத்துல வெளிச்சம் இருந்தது. இப்படியே வித்தியாசத்தை உண்டு பண்ணி ஆண்டவர் உயர்த்தினார். சோ ஆராதனைக்கு விரோதமாக நமக்கு தீமை நடக்கிற வேளையிலே நாம் சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு இருந்து நமக்கு வருகிற அந்த பாடுகளை நாம் சகிக்க வேண்டும். We should have faith in God which leads to enduring hardship. First is the fear of God leading to holiness. The next is the faith in God. நிச்சயமா ஆண்டவர் என்ன டெலிவர் பண்ணுவாரு சொல்லிட்டு அந்த விசுவாசத்தோட கொஞ்சம் பாடுகள் வரும், அதை கொஞ்சம் நம்ம சகிக்கணும். சகிக்கும் பொழுது பிற்பாடு அந்த விடுதலை உண்டாகும். நம்ம ஜெபிக்க ஒருவேளை சில பேர் ரட்சிக்கப்படாம கடினப்பட்டு நம்மளை இன்னும் கஷ்டப்படுத்தலாம். ஆனா நிச்சயமாக ரட்சிப்பு வரும். அதனால கர்த்தர் நல்லவர். அதனால தேவனுடைய ஆராதனைக்கு விரோதமாக வருகிற தீங்குகளிலே கொஞ்சம் நம்ம உபத்திரவத்தை நாம் சகித்தோமானால், தேவன் மேல விசுவாசமா இருக்கும் பொழுது அந்த நிலைமையை ஆண்டவர் மாற்றி விடுதலையாக ஆண்டவர் ஆராதிக்கும்படி தேவன் அருள் புரிவார். மூன்றாவது அவன் சொல்லி முடிக்கிறேன். யாத்ராகமம் 32:12-14. Exodus chapter 32 verses 12 and 14. அதாவது நான் 11 நான் வாசிக்கிறேன். மோசே தன் தேவனாய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவன் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே, கவனிங்கள், அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்படப்படினார் என்று எகிப்தியர் சொல்வானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவள் மேல் பரிதாபம் கொள்ளும். அப்புறம் ஒரு தாசராகிய யாக்கோபை எல்லாரையும் நினைத்துக் கொள்ளும் என்று சொல்கிறார். ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும் என்று சொல்லி கெஞ்சி பிரார்த்திக்கிறார். அவர் சொல்லுகிறார், தீங்கு செய்யாதபடிக்கு பரிதாபம் கொள்ளும். அந்த வசனம் வாசிமா, Exodus 32:12 மாத்திரம் வாசிமா. Wherefore should the Egyptians speak and say, for mischief did he bring them out, to slay them in the mountains, and to consume them from the face of the earth. Turn from thy fierce wrath and repent of this evil against thy people. Amen. இந்த இடத்துல ஒரு ஈவில் பார்க்கிறோம். தீங்கனை துக்கப்படுத்தாதபடிக்கு அதை விலக்கி காத்தரணும். அதுதான் ஓப்பனிங் வெர்ஸ், 1 Chronicles 4:10. இப்ப தீங்கு துக்கப்படு, இங்க வர தீங்கு என்னன்னா தேவனே தீங்கு செய்யணும்னு இருக்காரு. பாருங்க, முதல்ல யோசேப்புக்கு சொப்பனம் வருகிறது, ஆனா அந்த பிரதர்ஸ் தீங்கு செய்யணும்னு பாக்குறாங்க. ரெண்டாவது ஆராதனைக்கு விரோதம், தேவ சித்தத்துக்கு விரோதமா வருகிற தீங்கு. ஆராதனை செய்யணும்னு போனா அங்க ஒரு தீங்கை பார்த்தோம், ஆனா கர்த்தர் கூட இருந்தார். ஆனா இந்த இடத்துல தேவனே தீங்கு செய்யும்படி வருகிறார். மனுஷனுக்கு விரோதமா ஒரு மனுஷன் கடவுள்கிட்ட போலாம், கடவுளே எழுத்துனா யார்கிட்ட போக முடியும்? அப்ப இங்க என்ன நடந்தது பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல 430 வருஷம் அடிமையா இருந்தாங்க எகிப்துல இஸ்ரவேல் புத்திரர். The Israelites were slaves in Egypt for 430 years nearly. So அங்கிருந்து கஷ்டப்பட்டு மோசேன்ற ஒரு தேவ மனுஷனை உருவாக்கி 40 வருஷம் உருவாக்கி பிறக்க வைத்து 40 வருஷம் அரண்மனையில இருந்தாரு. 40 வருஷம் வனாந்தரத்துல உருவாக்கி தலைவனா ஏற்படுத்தி கொண்டு போய் அடையாளங்கள், அற்புதங்கள், பலத்த கை, ஓங்கிய புயத்தினால் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியிலே கொண்டு வந்து கர்த்தர் இப்போது வனாந்தரத்திலே நடத்தி கொண்டிருக்கிறார். மோசே சொல்றார், கொஞ்சம் கீழே வெயிட் பண்ணுங்க, மேல போய் கர்த்தர் கிட்ட கற்பனைகளை வாங்கினாலும் மலை மேல போனார். 40 நாள் அவர் உபவாசத்துல புசிக்காம தண்ணீர் கூட குடிக்காம பை டிவைன் இன்ஸ்பிரேஷன் அவர் உபவாசம் பண்ணிட்டு இருக்காரு. கீழே இருக்கிற ஜனங்க சொல்றாங்க, எங்களை எகிப்து தேசத்துல இருந்து அழைத்து கொண்டு வந்து அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியும், எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணும். ஆரோனை போட்டு நெருக்கிறாங்க. ஆரோன் என்ன பண்ணாரு, எல்லா பொன்னையும் வாங்கி நெருப்புல போட்டு எப்படியோ ஒரு வார்ப்பித்த கன்றுக்குட்டியை உண்டாக்கினார். ஜனங்க எல்லாம் இதுதான் எகிப்திலிருந்து நம்ம கொண்டு வந்த தெய்வங்கள் சொல்லி பொன் கன்றுக்குட்டியை ஆராதித்து பயங்கரமான பாவத்திலே ஈடுபடுகிறார்கள். இப்போ கர்த்தருக்கு கோபம் உண்டு விட்டது. உடனே அவர் சொல்றாரு, இந்த ஜனத்தை ஒரு நிமிஷத்துல நான் அழிச்சிடுறேன். ஆகையால் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டு விடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். மோசேயை பார்த்து சொல்றாரு, இந்த ஜனங்க எல்லாரும் 6 லட்சம் புருஷர், அப்புறம் மனைவிகள், அம்மா, அப்பா, பிள்ளைங்க எல்லாரையும் ஒரு செகண்ட்ல நான் அழிச்சிடுறேன், உன்னை பெரிய ஜாதியாக்குறேன். நம்ம அந்த இடத்துல இருந்தா என்ன சொல்லுவோமே தெரியல, அப்பா இது வணங்கா கழுத்துல ஜனம், இது வேண்டாம், புதுசா ஆரம்பிச்சுக்கலாம்னு நம்ம சொல்லுவோம். ஏதாவது தப்பா நம்ம பேஜ்ல எழுதிட்டா கூட நம்ம என்ன பண்ணுவோம், அதை கிழிச்சிட்டு புதுசா ஆரம்பிக்கிறோம். எதுவுமே நம்ம தப்பா இருந்தா நமக்கு பிடிக்கிறது இல்லை, எல்லாம் நியூவா இருக்கணும்னு நினைக்கிறோம்.
அதே மாதிரி கர்த்தர் சொல்றாரு எல்லாம் அழிச்சிடுறேங்கிறார். இப்ப மோசே கெஞ்சி பிரார்த்திக்கிறார், ஆண்டவரே கஷ்டப்பட்டு எகிப்து தேசத்துல இருந்து கொண்டு வந்தீரே, இப்போ நீர் தீங்கு செய்யும் பொருட்டே கொண்டு வந்தீங்கன்னு எகிப்தியர் சொல்லுவாங்களே, தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தரை நேசிச்சு நம்ம ஏற்றுக்கொண்டோம். இவர்கள் யாரும் சிவந்த சமுத்திரம் வழியா வந்துட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால ரட்சிக்கப்பட்டாங்க, சிவந்த சமுத்திரம் வழியா வந்துட்டாங்க. அதே போல நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணி வனாந்திர வாழ்க்கையை நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல போய் ஒரு கண்ணுக்குட்டியை வச்சு ஆராய்ச்சா கர்த்தருக்கு எப்படி இருக்கும்? நம்ம தான் தீங்க வர வச்சுக்கிறோம். புரியுதுங்களா? விக்கிர ஆராதனையில ஈடுபட்ட உடனே கர்த்தர் சொல்றாரு, நான் அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. மோசே வந்துட்டு கெஞ்சி பிரார்த்திக்கிறார். நீங்க இந்த சம்பவத்தை தொடர்ந்து வாசித்தீர்களானால் 26ஆம் வசனத்துல, பாளையத்தில் வாசலில் நின்று மோசே சொல்லுகிறார், கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கிறார்கள் என்றான். அப்போது லேவியின் புத்திரர் மோசையோட பட்சத்துல போறாங்க. மோசே சொல்றாரு, அவன் பட்டயத்தை எடுத்து எல்லாரும் வெட்டி போடுங்க. 3000 பேர் ஒரே நாள்ல விழுறாங்க. பாருங்க, கர்த்தர் ஒரு கிரியை செய்து எகிப்து தேசத்துல இருந்து கொண்டு வருகிறார். இந்த ஜனங்கள் விக்கிர ஆராதனை செய்யறாங்க. See, when there is something against God's work, evil will come. இந்த செய்தியை நீங்க புரிஞ்சுக்கணும். When there is something against God's will, that is evil. சரிங்களா? தேவ சித்தத்துக்கு விரோதமா வரும்பொழுது அது தீமையான காரியமா இருக்கிறது. ஆனால் அந்த தீமையை நாம் பரிசுத்தை காத்துக்கொள்ளும் போது, தேவனுக்கு பயந்து பரிசுத்தை காத்துக்கொள்ளும் போது தீமையை நாம மேற்கொண்டுடுவோம். ரெண்டாவது, அகெயின்ஸ்ட் காட்ஸ் வர்ஷிப், தேவனை ஆராதிக்க முடியாதபடி வருகிற தடைகள் தீமையா இருக்கிறது. நாம் விசுவாசத்தோடு நாம் இருக்கும் பொழுது, அந்த பாடலை அனுபவிக்கும் பொழுது அந்த தீமையை ஆண்டவர் நன்மையாக மாற்றி விடுவார். மூன்றாவதாக, தேவனே எதிர்த்து வருகிறார், தீமை செய்யும்படி அழித்து விடுவேன். ஏன்னா against God's work these people are doing. கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பின் கிரியை செய்து கொண்டு வந்தா, மறுபடியும் எகிப்து தேசத்துல ஆராதித்த மாதிரி பொன் கண்ணுக்குட்டியை ஆராதிக்கிறாங்க. புரியுதுங்களா? அதனால கர்த்தர் கோபம் முழுகிறது, தீமை வருகிறது. நாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்யற கிரியைகளுக்கு விரோதமாக நாம் கன்றுக்குட்டியை வைத்து ஆராதித்தால், கன்றுக்குட்டியை வைத்து ஆராதிக்கணும், நம்ம we are not going to worship idols. ஆனா தேவனுக்குரிய அந்த இடத்தை வேற எதுக்காக கொடுத்தோம்னா தீமை வரும். அந்த தீமை யார்கிட்ட இருந்து வரும்? தேவன் கிட்டே இருந்தே வரும். அப்ப நம்ம யார்கிட்டையும் போக முடியாது. இங்கே மனம் திரும்புதல் தேவைப்படுகிறது. நம்ம என்ன செய்யணும்னா தேவனுடைய பட்சத்தில் சென்று விட. We should become a friend of God. We should hate evil. ஓகேவா? தேவனுடைய கர்த்தருடைய பட்சத்துல யார் இருக்காங்க? வாங்க. சொன்ன லேவியின் புத்திரர் வராங்க. எல்லாரும் பட்டயத்தை எடுங்க, சகோதரன் சகோதரி எல்லாரையும் வெட்டுங்க. இவங்க பார்த்தாங்க, சகோதரன் சகோதரி யாரையும் பக்கத்துல போய் வெட்டினாங்க. 3000 பேர் ஒரே நாள்ல விழுந்தாங்க. அப்போ மோசே சொல்றாரு, லேவியின் புத்திரரை பார்த்து, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பார். இது பழைய ஏற்பாடு. பாவிக்குரியத்துல எப்படி அப்ளை பண்ணோம்னா, நாம தேவனுடைய பட்சத்துல சேர்ந்து, லார்ட் ஐ எம் யுவர் ஃப்ரெண்ட், லார்ட் ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ஐடல், இந்த ஐடல் எனக்கு வேண்டான்னு நம்ம கர்த்தருடைய வசனமாகிய பட்டயத்தை எடுத்து அந்த விக்கிரத்தை என்ன பண்ணணும்? ஒரே வெட்டா வெட்டிடணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? சோ against God's will, against God's worship and against God's work, இந்த காரியங்களுக்கு விரோதமாக வருகிறதெல்லாம் தீமையாக இருக்கிறது. அந்த தீமையை என்று விலக்கி தேவன் நம்மை காத்துக் கொள்ளுவார். We have to fear the Lord, which leads to holiness. We have to have faith in God, leading to we have to endure hardship, and we have to be the friend of God and hate evil. So இது மூன்றையும் நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்ம தீமை என்று விலக்கி காத்துக் கொள்ளுவார். இதை நாம் மனதிலே நாம் வைத்துக் கொள்வோம். ஆண்டவரை தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தோம். ஜெபம் செய்யணும். ஜெபிக்காம எதுவுமே நடக்காது. இட்ஸ் நாட் மேஜிக். ஓகே, கர்த்தர் இயேசுவே ஜெபம் பண்ணினாரா? நம்முடைய ஆண்டவராய் இயேசுவே தம்மை பின்பற்றுவதற்காக, ஆண்டவரே இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் தீமைகளை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டார். நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். தீமை நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம். இந்த 4th பாயிண்ட் மிக மிக இம்பார்ட்டன்ட். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, தீங்கு என் குடும்பத்தை துக்கப்படுத்தாதபடிக்கு, அதற்கு நீர் என்னை, என் குடும்பத்தை, என் சபையை விலக்கி காத்தடும் என்று சொல்லி நாம் வேண்டிக் கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நம் தேவன், தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையோ
எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பே. அன்பின் பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எத்தீங்கும் எங்களை அணுகாமல் எங்கள் ஆத்மாவை காக்கிற எங்கள் தேவன். ஓ ஹல்லேலூயா, the Lord shall preserve thee from all evil என்று சொல்லி வாக்கு பண்ணிருக்கிறீர் ஆண்டவரே. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லி இருக்கிறீரப்பா. ஆம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, யாபேஸ் ஜெபித்தது போல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி காத்திரணும் ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் கண்களினால் சிலதை காண்கிறோம் அப்பா. நான் காணாத எத்தனையோ தீமைகள் இருக்கிறது ஆண்டவரே. கிருபையாக ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் அப்பா அடியாளையும் ஆண்டவரை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவர்கள் குடும்பத்தாரையும் எல்லாவித தீமைக்கும் ஆண்டவரை விலக்கி காப்பீராகப்பா. ஆண்டவரை, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்ற வாக்குத்தத்தை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கிளைம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆண்டவரை கைது செய்கிற எல்லா வேலைகளிலும் கர்த்தாவே தீங்கு அணுகாதபடி விலக்கி காத்துக் கொள்வீராக. யோசேப்புக்கு தீங்கு நினைத்தார்கள், ஆனால் அதை நன்மையாக நீ முடிய பண்ணினீர் ஆண்டவரே. இயேசுவை இஸ்ரவேல் புத்திரமாக விரோதமாக ஆண்டவரை வேலையை அதிகப்படுத்தி ஆராதனை செய்யாதபடி தீங்கு அந்த பார்வோன் செய்தான். ஆனால் அதையும் கர்த்தாவே அவர்கள் சகித்த வேளையிலே, விசுவாசம் வைத்த வேளையிலே எல்லாவற்றையும் மாற்றி விடுதலையை கொடுத்தீரப்பா. இஸ்ரவேல் ஜனங்கள் கன்றுக்குட்டியை உண்டாக்கி ஆண்டவரை விக்கிரகத்தை செய்த பொழுது நீரே தீங்கு செய்யும்படி இறங்கி வந்தீர். ஆனாலும் ஆண்டவரை, கர்த்தருடைய பட்சத்திலே அந்த லேவி புத்திரர் சேர்ந்த பொழுது ஆண்டவரே இயேசுவே கர்த்தாவே, அந்த பட்டயத்தை எடுத்து அந்த தீமையை அவர்கள் நடுவிலிருந்து எடுத்த பொழுது கர்த்தாவே, நீ அந்த ஜனங்களுக்கு இறங்கி கர்த்தாவை கைவிடாமல் இருந்தீர். தீர்க்கு மனஸ்தாப்பட்டு அவளை அழிக்காமல் விட்டீரப்பா. இயேசுவே, அது போல எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே இயேசுவே தேவஸ்தத்துக்கு அப்பா மாறாக வருகிற காரியங்கள் அந்த தீமைகளை மாற்றி நன்மையாக முடிய பண்ணுவீராக. ஆராதனை செய்ய முடியாதபடி தடை பண்ணுகிற பார்வோனின் ஆவிகள் ஆண்டவரே இயேசுவே, அதையெல்லாம் நீர் அழித்து விடுதலையாக ஆராதிக்க தனிப்பட்ட வாழ்க்கையிலே அந்தரங்க ஜீவத்திலே ஆராதிக்க எங்களுக்கு வேண்டிய கிருபையை தாரும் அப்பா. மட்டுமல்ல, நாங்கள் அறிந்தோ அறியாமலோ எந்த விக்கிரகத்தையும் எங்கள் இருதயத்திலே நாங்கள் நாட்டாதபடி அதெல்லாம் அழித்து ஆண்டவரே உடைய வசனமாகிய பட்டயத்தால் அழித்து ஆண்டவரே இயேசுவே உம்முடைய சார்பிலே இருந்து அப்பா தீமையை வெறுக்க எங்களுக்கு உதவி செய்யும். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் ரத்த கொடிக்குள் மூடிக்கொள்ளும் ஐயா. எல்லா தீமைக்கும் விலக்கி காத்து நீர் ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன்.